தான் நாங்கள் நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு. ஏன் தேவன் விரும்புகிற ஒரு குடும்பங்களாய், மகிமையுள்ள சாட்சி உள்ள குடும்பங்களாய் ஏன் நம்முடைய சபைகளில் இல்லை? இது ஒன்றும் நம்மை உள்ளாக்குவதற்காக இல்லை, எங்கே தோல்வி என்பதை நிதானித்து பார்ப்பதற்காக. நான் சகோதரன் அவர்களுக்கு சொல்லுவேன், இங்கே இருந்து சில பேரை கூட்டிக் கொண்டு நாங்கள் இலங்கைக்கு என்ன செய்கிறோம், வருகிறோம் உங்களை பார்ப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்வதற்கு. ஏனென்றால் மாறுதட்டிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. யதார்த்தமாய் எங்கே தோல்வி இருக்கிறதை கண்டால் ஒழிய நம்முடைய ஜெய வாழ்க்கைக்கு வழியே இல்லை என்பதை நாம் செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். ஏன் எங்கே தோல்வி? நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள், அதாவது வியாதி என்றால் ஆண்டுடைய சமூகத்திலே போய் ஆண்டுடைய பாதத்தை கட்டி பிடித்து நிற்கிறோம், நாம் பாடுபடுகிறோம். நம்முடைய குழந்தைக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் நடக்கவில்லை என்றால் ஆண்டுடைய சமூகத்துல போய் விடாப்பிடியா நினைக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எது வரைக்கும்? அந்த காரியம் நடக்கிற வரைக்கும். ஆண்டவருடைய சமூகத்திலே வியாதியிலிருந்து, வியாதி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே போயிருக்கிறோம். எது வரைக்கும்? இந்த வியாதியில குணமாகிற வரைக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி இல்லை என்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே போய் கதறுகிறோமா? இன்னைக்கு உண்மையாய் நான் உங்களுடைய முன்னே நான் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு நேற்றே என்னுடைய ஊருக்கு நான் கிளம்பி போக வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் சரி, இன்றைக்கு இருந்துட்டு போவோம் என்று நினைத்து நான் இருந்தேன். பல சூழ்நிலையில் நான் இருக்க வேண்டியிருந்தது. நான் இப்பொழுது என்ன நினைக்கிறேன், நான் போயிருந்தாலும் மிஸ் பண்ணியிருப்பேன், நான் இழந்திருப்பேன், இந்த ஒரு செய்தியை நினைச்சிருப்பேன், நான் இழந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். ஏன் தேவனுடைய வாழ்க்கையில தேவன் கிறிஸ்துவுக்கு அவ்வளவாய் கிருபை கொடுத்தார். தேவன் அவ்வளவாய் ராப்பகலாய் என்ன செய்தார்? அவரிடத்துல அவர் கேட்டார், ஆகவே கொடுத்தார். ஏன் அளவில்லாமல் கொடுத்தார்? அவர்கள் அளவில்லாமல் கேட்டார். ஏன் தேவன் நமக்கு அளவோடு கொடுத்திருக்கிறார்? நமக்கு கேட்டதே அவ்வளவுதான். நமக்கு கேட்டதெல்லாம் வியாதி போக வேண்டும், நல்ல சுமூகமாய் இருக்க வேண்டும், நல்ல கணவன் வேண்டும், நல்ல மனைவி வேண்டும், அப்படிதான் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கிடைத்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு என்னுடைய முரட்டாட்டமான சுபாவங்களை வெளிக்கொண்டு வருகிற ஒரு மனைவி, ஒரு கணவன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு தேவன் கிறிஸ்து வெளிப்படுகிற ஒரு குடும்பமாய் இருக்கிறது என்று குடும்பம் என்று சொல்ல முடிகிறதா? வெட்கப்பட வேண்டும். புறஜாதிகளுக்கு முன்பாக சாதாரண உலக புறஜாதிகளுடைய வாழ்க்கை போல தரம் கூட நம்மிடத்துல அநேக இடத்துல இல்லை. ஒரு உலக மனுஷன் தன்னுடைய அருமையான மனைவியோடு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் சுவாபம் என்று கூறிக்கொண்டிருக்கிற நாம் குறைந்தபட்சம் அந்த தகுதியாவட் நான் பெற வேண்டாமா? அதற்கு கூட பிரயாசப்படாத கொடூரமான ஜனங்கள் நாம். அப்படிதான் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். தேவன் திரும்பவும் பேசியும் இஸ்ரவேல் ஜனங்கள் வழங்காய் கருத்துள்ளவர்களாய் போனவர்களோ, அதே போல அநேக நேரங்களிலே தேவன் நம்மோடு பேசியும் பல காரணங்களை சொல்லிக்கொண்டு வணங்கா கழுத்துள்ளவர்களாகவும் கடின இருதயம் உள்ளவர்களாகவும் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். வேதத்துல ஒரு வார்த்தை உண்டு, அவருடைய நெற்றி எப்படி இருக்குதாம், நெற்றியை பார்த்தாலே அவருடைய கடினமா இருக்கிறது என்று பார்க்க முடியும். நம்முடைய குடும்பங்களிலே சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்முடைய வெளிப்பாடுகள் நாம் மிருக குலமுள்ளாய் இருக்கிறது என்பது என்ன செய்கிறது? காட்டுகிறது. ஆனால் நாம் அதை குறித்து என்ன செய்கிறதில்லை, கவலைப்படுகிறதில்லை. ஆகவேதான் அதற்குரிய வெற்றியும் கிடைக்கவில்லை. சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்திற்குள்ள நாம் வந்திருக்கிறோம். தேவன் விரும்புகிற குடும்பங்களாய், மலை மேல் இருக்கிற பட்டணமாய் உங்களுடைய குடும்பமும் இல்லாவிட்டால் நம்முடைய சபை ஒன்றும் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் நிச்சயாது இருக்காது. நாம் வேணால் வெறுமனை மார்க்கட்டி கொள்ளலாம். ஆனால் நம்முடைய சாட்சிகளை கேட்ட பிரகாரம் தாழ்மையில இல்லாவிட்டால் இதுவரைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ததோ, நம்மால் செய்ய முடிந்ததோ தேவனுடைய கிருபையினாலே
மற்றதெல்லாம் வெளியரங்கமாய் வேண்டிய சொந்த முயற்சினாலே என்று நாம் நினைத்து தாழ்மையிலே நாம் தடுத்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் நடந்தது தேவனுடைய கிருபையா? கிருபைதான். அது கூட கொஞ்சம் என்னுடைய முயற்சியும் வந்தது என்று நாம் நினைக்கிறோமா? இல்லை, கிருபைதான், கிருபைதான், கிருபைதான் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காகவே தேவன் ரட்சிக்கிறார், நம்மோடு இடைப்படுகிறார். நான் சென்னை சபையிலே உள்ள ஒரு சகோதரன் கொடுத்த ஒரு விளக்கத்தை நான் கேட்டு அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த லூக்கா சுவிசேஷத்துல தேவன் மரியாளிடத்திலே வந்து தன்னுடைய தூதரை அனுப்பி என்ன செய்கிறார்? அது மாம்சமாகிறதுக்கு ஆண்டவர் விரும்பி மரியாளிடத்திலே பேசுகிறார். சகோதரன் சொன்னது போல மரியாள் அவருடைய கணவனத்திலே கேட்க வேண்டும், இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லா இடத்தையும் விசாரித்து அதுக்கப்புறம் தான் நான் பதில் சொல்வேன் என்று சொல்லியிருந்தால் ஒருவேளை தேவன் எங்கே போயிருப்பார்? இன்னொரு நல்ல சகோதரியை தேடி அவர் போயிருப்பார். ஏனென்றால் அவர் கட்டாயம் வந்தே ஆக வேண்டும். அவர் இந்த பூமிக்கு வராவிட்டால் விமோச்சனம் இல்லை. ஆகவே தேவன் தீர்மானித்து விட்டார் என்னுடைய குமாரன் அனுப்ப வேண்டும் என்று. ஆக அது எப்படியாவது நடந்திருக்கும். அது இந்த மரியாதை இல்லை என்றால் இன்னொரு சகோதரியை, இன்னொரு மரியாதை ஆண்டவர் செய்திருப்பார், தேர்ந்தெடுத்திருப்பார். ஆனால் அதே போல இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசி அநேக நேரங்களில் நாமும் ஆண்டவரே உடைய சித்தம் செய்கிறேன் என்று சொல்லி நிச்சயிக்கிறோம். நாம் ஒத்துக்கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே உடைய சித்தம் எனக்கு ஆகிடுவது, நீர் என்னிடத்திலே கிரியை செய்யும், அது என்னுடைய வாழ்க்கையில மாம்சமாகட்டும் என்று சொல்லி அநேக நேரம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்பங்களிலே இப்பொழுது நடக்கிற என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த மரியாள் அவளுக்கு இப்படி தேவதூதன் சொன்ன உடனே அவள் எங்கே ஓடுகிறாள்? தனக்கு உறவினர் ஆகிய எலிசபெத்தை நோக்கி அவருடைய மலை தேசத்திற்கு செய்கிறார், ஓடி போகிறாள். அந்த வசனத்தை பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 மரியாள் ஓடி போய் ஆண்டவரை எலிசபெத்தை சந்திக்கிற வசனம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கிடவென்றால். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்கு பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்தலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு எலிசபெத்தும் பேசுகிறாள், மரியாளும் பேசுகிறாள். நம்முடைய சகோதரிகளைப் போல அவர்கள் 2 பேரும், நம்முடைய சகோதரிகள் என்று சொல்ல முடியாது, நம்மை போல அவர்கள் 2 பேரும் அவர்கள் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சு நேர மரியாள்கிட்ட போன உடனே எலிசபெத்து ஒருவேளை இப்படி சொல்லிக்கலாம், ஆண்டவர் எனக்கு ரொம்ப நாள் கழித்து நினைச்சிருக்கிறார், பிள்ளை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு நாளும் இது காத்து ஆண்டவர்ல கேட்டு கடைசியில இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நினைச்சிருக்கிறார், இந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறார். இதை கொஞ்சம் முன்னக்கூட்டியே கொடுத்திருந்தால் ஆண்டவர் எப்படி இருந்திருக்கும் அப்படி என்று நினைச்சலாம், குறை கூறி இருக்கலாம், முறுமுறுத்து கொண்டிருந்திருக்கலாம். ஒருவேளை மரியாளும் அந்த எலிசபெத்தும் ஒருவரை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மை போலவே அவர்களும் ஒருவர் பேசி என் கதையை கேட்டியா என்று சொல்லி நம்முடைய பிரச்சனைகளையும் அவருடைய பிரச்சனைகளையும் பேசுகிறவர்களாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இவரை உடனே சொல்லியிருப்பாள், எத்தனை காலமாக நான் இந்த நிந்தையை சுமந்து கொண்டே இருந்தேன், இன்றைக்கு தேவன் எனக்கு குழந்தையை கொடுத்த தேவன் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக 20 வருடங்களுக்கு முன்பாக கொடுத்திருந்தால் நன்றாயிருந்திருக்குமே என்று சொல்லி அப்பொழுதும் என்ன செய்திருக்கலாம்? அந்த எலிசபெத்து என்ன செய்திருக்கலாம்? குறை கூறியிருக்கலாம். தேவன் எலிசபெத்துக்கு ஒரு குழந்தையை கொடுத்த பின்பும் அவள் நம்மை போல சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் குறைவுறுகிறவர்களாக இருந்திருந்தால் மரியாள் வந்தவுடனேயே எலிசபெத் என்ன சொல்லியிருப்பாள்? எல்லாம் சரிதான், நானும் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அதற்கப்புறம் என்ன சொல்வார்கள்? இது ஒரு 10 வருடத்துக்கு முன்பாகவே நடந்திருந்தால் என்னை எல்லாரும் பாக்கியவர் என்று இருப்பார்கள். ஆண்டவருடைய நாமம்
மகிமைப்பட்டிருக்கிறோமே என்று சொல்லி மறுபடியும் குறை கூறி அதையே பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்த பொழுது அது என்ன செய்யவில்லை, நடக்கவில்லை. எலிசபெத் இப்படி சொன்ன உடனே மரியாள் என்ன சொல்லியிருக்க கூடும், உன் கதையாட்டு பரவாயில்லை, என் கதையை கொஞ்சம் யோசித்து பாரு என்று நினைச்சிருப்பார்கள், சொல்லியிருப்பார்கள். என்ன சொல்லியிருப்பார்கள், உன் கதையாவது பரவாயில்லை, என் கதையை கொஞ்சம் யோசித்து பாரு, ஊர் ஜனங்க என்ன சொல்வார்கள், ஆண்டவர் தேவன் எனக்கு இப்படி செய்தார் என்று பேசியிருந்தால் இன்றைக்கு கிறிஸ்து பிறந்திருப்பாரா? மரியாளுடைய வயிற்றிலே கிறிஸ்து பிறந்திருப்பாரா? பிறந்திருக்க மாட்டார். அதைத்தான் இன்றைக்கு நம்ம யதார்த்தமா பார்க்கிறோம். கிறிஸ்து பிறக்க முடியவில்லை. ஏன் பிறக்க முடியவில்லை? சம்மதித்த பின்பும், தேவனை ஏற்றுக்கொண்ட பின்பும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து பிறப்பதற்கு முழுமையா என்ன செய்யவில்லை, ஒப்பு கொடுக்காமல் நாம் இன்னும் முறுமுறுத்துக் கொண்டும் கடினப்படுத்திக் கொண்டும் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் மரியாளும் எலிசபெத்தும் அப்படி செய்யாதனாலே நமக்கு என்ன கிடைத்தது? ஒரு யோவான் தீர்க்கதரிசியும் ஒரு கிறிஸ்துவும் நமக்கு கிடைத்தார்கள். இன்றைக்கு நம்மிடத்திலே கிடைக்கவில்லை. நம்மிடத்திலே கிறிஸ்துவும் பிறக்கவில்லை, யோவான் தீர்க்கதரிசியும் போன்று தீர்க்கதரிசிகள் எழும்பவில்லை. காரணம், நாம் இன்னும் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன பின்பும் நாம் குறை கூறிக்கொண்டு முறுமுறுத்துக் கொண்டு தேவனிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏற்றுக்கொண்ட வாலிப ஸ்திரீகளும் தேவன் நமக்கு செய்திருக்கிறதை நினைக்காமல், செய்யாமல் விட்டதாக நினைக்கிறதை குறித்து நாம் நினைச்சுக்கிறோம், முறுமுறுத்துக் கொண்டே இருக்கிறோம். எனக்கு தேவன் இதை செய்யவில்லை என்று நினைக்கிறோம். உங்களுக்கு தேவன் எத்தனை செய்திருக்கிறார் என்பதை நிச்சயவில்லை, நினைத்து பார்க்கிறதில்லை. இந்த ஒரு இடத்துல நாம் பாடம் கற்றுக் கொள்கிறோம். நாங்கள் எங்கே சந்தித்தாலும், என்னுடைய வீட்டிலே மரியாளும் எலிசபெத்தும் சந்திக்கிறது போல நம்முடைய குடும்பங்களிலே கணவனும் மனைவியும் சந்திக்கும் பொழுது, பெற்றோரும் பிள்ளைகளும் சந்திக்கும் போது, நம்முடைய உள்ளத்திலேயே நம்முடைய வயிற்றிலே உருவாகிற கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும்? துள்ளி குதிக்க வேண்டும். நம்முடைய வயிற்றிலே உருவாகிற யோவான் என்ன செய்ய வேண்டும்? துள்ளி குதிக்க வேண்டும். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? நம்முடைய குடும்பத்தில் 2 பேரும் குதித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்து பிறந்து குதிக்கவில்லை, யோவான் பிறந்து குதிக்கவில்லை. நம்முடைய வயிற்றிலே கிறிஸ்து உருவாகவில்லை, தீர்க்கதரிசிகள் உருவாகவில்லை. அதற்கு பதிலாக நாம் கணவனும் மனைவியும் குதிக்கிறோம், நாம் பெற்றோரும் பிள்ளைகளும் குதிக்கிறார்கள். தேவன் இன்றைக்கு அதைத்தான் நம்மிடத்தில் உருவாக்கிறார். ஆண்டவரே, நான் ஒரு நாள் உண்மை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஆண்டவரே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்து செய்யவில்லை, உருவாக்கு ஒப்பு கொடுக்காமல் இன்றும் முறுமுறுத்துக் கொண்டே நம்முடைய வாழ்க்கையை செய்கிறோம். தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார், என்னோடு பேசியிருக்கிறார், நம்முடைய சபையிலே பேசியிருக்கிறார் என்று சொல்வேன். நாம் இலங்கைக்கு சென்று நாங்கள் கற்றுக்கொள்வோம் என்று சொல்வதற்கு நாங்கள் வெட்கப்படவில்லை. 33 ஆண்டுகளாக என்று சொல்லி மார்த்தட்டி கல்லூருக்கு அருகதை ஒன்றும் இல்லை. அதை பெருமை எழுதி போடுவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் சிலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்கிறோம். கூடுமானால் இலங்கைக்கு வந்து கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வதிலே நாம் வெட்கப்படுகிறதில்லை. ஏன்? எங்கே இருந்தாவது கிறிஸ்து பரிசு வேண்டும், உருவாக வேண்டும். தேவன் அளவில்லாமல் கிறிஸ்துவுக்கு கிருபையை கொடுத்தார் என்றால் அவர் அளவில்லாமல் ஆண்டவரத்தில் சமூகத்தை தேடினார். அப்பேற்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தருவாராக.